Hi guys, welcome to MD Assistance. இந்த வீடியோவில் எப்படி ஸ்க்ரோல் டு டாப் பட்டன் ஆட் பண்ணுறது வித் ரிவீலிங் எஃபெக்டோட எப்படி ஸ்க்ரோல் டு டாப் பட்டன் ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். டெம்ப்ளேட்ஸில் தீம் பில்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபூட்டர் போய்ட்டு ஆல்ரெடி எடிட் பண்ணி இந்த ஃபூட்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த காப்பிரைட் செக்ஷனில் வந்து நம்ம ஐகான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சர்ச் பாரில் ஐகான் சர்ச் பண்ணுங்கள். அதில் இந்த விஜெட் வந்து ஐகான் விஜெட் வந்து காப்பிரைட் செக்ஷனில் வந்து ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஸ்க்ரோல் டு டாப் அப்படின்னு சொல்லி நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஏரோ ஐகான் வந்து செட் பண்ணிக்கலாம். ஏரோன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இதில் லைப்ரரியில் இருக்க எல்லா ஏரோவும் வரும். அதில் உங்களுக்கு எந்த ஐகான் பிடிச்சிருக்கோ அந்த ஐகான் செட் பண்ணிக்கோங்க. அப்படி எந்த ஐக்கானுமே இதில் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்விஜி டவுன்லோட் பண்ணி இதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ செட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். அடுத்து வந்து லிங்க் வந்து #டாப் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கோங்க. #டாப் இந்த லிங்க் வந்து நம்ம வந்து ஹெடரில் போயிட்டு இதே இந்த டாப்ன்ற ஐடியை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அது எப்படின்னு பார்ப்போம். அடுத்து ஸ்டைல் போயிட்டு ப்ரைமரி கலர் என்னவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஓவர் வந்து பிளாக்லேயே கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணிட்டு ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த அனிமேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஷ்ரிங்க் வச்சுக்கலாம். ஓகே, சைஸ் வந்து இந்த சைஸ் ஓகேனா இதே வச்சுப்போம். அப்படி இல்லை அப்படின்னா சைஸ் மாற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு 45 பிக்சல் போல வச்சுக்கிறேன். அட்வான்ஸ் போயிட்டு வித்து வந்து இன்லைன் அண்ட் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு பொசிஷன் வச்சுருங்க. அதில் ஹரிசான்டல் ஓரியன்டேஷன் வந்து ரைட்டு, வெர்டிக்கல் ஓரியன்டேஷன் வந்து பாட்டம் கொடுத்தா நமக்கு இங்கே வந்துடுச்சு. அடுத்து வந்து Z இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். Z இண்டெக்ஸ் என்னென்னா ஒரே லேயரில் வந்து நிறையா லேயர் வரும்போது எது வந்து ஃபஸ்ட்டு ஷோ ஆகணும், ப்ரியாரிட்டி எது அப்படின்றதுக்கு Z இண்டெக்ஸ் வந்து 9 செட் பண்ணிப்போம். இப்போ வந்து ரொம்ப ரைட் சைடில் விட்னாப்பில் இருக்குது. அதனால் நம்ம வந்து ஆஃப் சைட்டை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 25 போல் ரைட்டில் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி பாட்டமில் வந்து பாட்டம்லேயும் ஒரு 25 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம ஓரளவுக்கு ஓகே தான். ஓகேல, இப்போ இதே வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் எண்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஏன்னா நான் இந்த டாப்ன்ற ஐடி வந்து ஆல்ரெடி ஹெடருக்கு ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் வருது. அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். இப்போ ஃப்ரண்ட் எண்ட்லேயே நீங்கள் எடிட் வித் எலமெண்ட்டை ஓவர் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜில் எந்தெந்த எலமெண்டர் டெம்ப்ளேட்லாம் காலையில் இருக்கோ அதெல்லாம் ஷோ ஆகும். அதில் வந்து இப்போ இது கொடுத்து நீங்கள் ஹெடரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹெடர் ஓப்பன் பண்ணிட்டு இல்லை நோட்டிஃபிகேஷன் பாரை கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் அட்வான்ஸ் போயிட்டு ஐடி CSS ஐடின்னு இருக்குல்ல, ஐடியில் வந்து டாப்ன்றது வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா அது செட் ஆகிடும். இப்போ நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டாப்பில் ஸ்க்ரோல் ஆகிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஐக்கான் வந்து எடுத்தோன்னே ஷோ பண்ணக்கூடாது. கொஞ்சம் தூரம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்ததுக்கப்புறம் ரிவீல் ஆகிற மாதிரி வைக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். திருப்பி எலமெண்டர் போயிட்டு இந்த ஐக்கான் கிளிக் பண்ணி அட்வான்ஸில் மோஷன் எஃபெக்ட்ஸ் அதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. அதில் ஸ்க்ரோலிங் எஃபெக்ட் ஆன் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பரன்சி பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நமக்கு எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். இதில் வந்து டைரக்ஷன் வந்து ஃபேடிங் அண்ட் லெவல் வந்து 10லேயே வச்சுப்போம். அண்ட் வியூ போர்ட் பார்த்திங்க அப்படின்னா வியூ போர்ட் வந்து ரைட் சைட் கர்சரை வந்து 50யும் லெஃப்ட் சைட் கர்சரை வந்து 13 போல வச்சுக்கோம். என்னன்னா நமக்கு வந்து 13% ஒரு ஸ்க்ரீன் சைஸோட 13% ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஷோ ஆகும். இந்த 13 to 48% வந்துச்சுன்னா அப்படின்னா அது வந்து ஷோ ஆகும். இதே வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் எண்டில் செக் பண்ணுவோம். வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அப்படியே 13 வந்து 48 வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிரான்ஸ்பரன்சி எஃபெக்ட் வந்து இதாகும். 48% வந்துட்டு அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாக ஸ்க்ரோல் ஆகும்.
ஐ மீன் ஃபுல்லாக ஷோ ஆகும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து மேலே போயிருந்தேன். அவ்வளோதான் இந்த எஃபெக்ட்டு. அவ்வளோதான், நம்ம வந்து ஸ்க்ரோல் டு டாப் பட்டன் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதே வந்து இந்த ஸ்பீடை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணோம், நமக்கு வந்து இந்த ஸ்க்ரோல் டு டாப் ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் இருக்குது. அது எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா, என்னோடய பிளாக் பேஜ் போயிட்டு என்னோடய பிளாக் பேஜில் ஸ்க்ரோல் டு டாப் பட்டன் அப்படின்ற இந்த ஸ்கிரிப்ட் ஆர்டிக்கலை ஓப்பன் பண்ணிவிடுங்க. அதில் வந்து எலமெண்டருக்கு வந்து ஒன்று போட்டிருப்பேன். அதில் எலமெண்டர் இந்த ஸ்கிரிப்டை வந்து இந்த இதை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். இதில் வந்து இந்த 800ன்றது தான் வந்து அனிமேஷனோட ஸ்பீடு. அந்த ஸ்பீடு வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்றப்பில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதோட ஆர்டிக்கல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் 800 வந்து 0.8 செகண்ட். இதே நீங்கள் 1000லேருந்து வந்து 1 செகண்ட் கணக்கு. அதுக்கேற்றப்பில் உங்களுக்கு இப்போ வந்து 2 செகண்ட்ஸ் டிலே வேணும் அப்படின்னா நீங்கள் 2000 ஆட் பண்ணணும். 3 செகண்ட்ஸ்னால் 3000 அந்த மாதிரி. இந்த இது என்னென்னா எத்தனை % வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது ஃபேட் இன் ஃபேட் அவுட் அந்த இது நம்ம இந்த டிரான்ஸ்பரன்சி எஃபெக்ட் ஆட் பண்ணோம்ல, அதே எஃபெக்ட் வந்து ஸ்கிரிப்டில் இது பண்ணிடுவேன். நீங்கள் வந்து இந்த இது ஸ்கிரிப்ட் டேக் இது பண்ணிட்டு இந்த இது மட்டும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். HTML widget ஆட் பண்ணிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா footer.php ஆர் கஸ்டம் ஸ்னிப்பட் பிளகின் ஆட் பண்ணிவிட்டு கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு WordPress ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் Instagram பேஜும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.